தீபாவளி ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உப்பிட்டு தான். இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க, அதை 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு உருண்டை வெல்லம் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்ட வரும், அப்புறம் கொஞ்சம் திக்காகும். இதை அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. இதில் நல்லா ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசம் கமகமன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பில் ஆறுனதையும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ மைதா மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. அதை எடுத்து கையில் நல்லா தட்டி விட்டு உள்ளே இந்த பூர்ணத்தை ஃபில் பண்ணி நீங்கள் ரவுண்டாக ஃபில் பண்ணி தோசைக்கல்ல அப்படியே மெதுவாக தட்டி விட்டுட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான பருப்பு போலி ரெடி. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பருப்பு கரெக்டாக பதமாக வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி வடிச்சிருங்க. இது தண்ணியோடு நீங்கள் பண்ணிங்கன்னா பருப்பு போலி கரெக்டாக வராது. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்பு போலி, பருப்பு உப்பிட்டு என்ன வேணால் சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நானும் அம்மாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.